ஆனால் நம்ம வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது தேஜஸ்வி யாதவ் வந்து 23% வாக்குகள் தோல்வியே அடைந்தால் கூட அவர் பெற்ற வாக்குகள் இண்டிவிஜுவலில் பார்க்கும்போது பிஜேபியை விட நிதிஷ்குமாரை விட 23% வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தார். அப்படி அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த வெற்றி தோல்விக்கு நிற்கக்கூடிய ஓட்டுகள் 1000, 500, 2000 இதுக்குள்ளே தான் ஜெயிச்சிருப்பாங்க நிதிஷ்குமாரும் பிஜேபியும் அப்படின்றத நான் வந்து ஆணித்தனமாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியான தகவல்கள் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதிகள் 130 தொகுதிகள் வந்து அந்த வெற்றி வாய்ப்புகள் அந்த எல்லைக்குள் தான் இருந்தது. 1000, 500, 200, 2000 ஓட்டுக்களை தாண்டவே இல்லை. இன்னொரு 100 தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து 25,000, 30,000 அந்த மாதிரி லீடிங்க்கு இருந்தது. அந்த இடங்கள்ல வந்து 2020 நடைபெற்ற அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒப்பிட்டு அந்த கணக்கீடு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 145 ஓட்டு இதுல கூட தோல்வி கண்டிருக்காங்க. 4000 எப்படி வந்து தமிழகத்துல வந்து சென்ற முறை அதிமுக அத்தனை தொகுதிகள் எழுந்ததோ அதே போல் வந்து பீகார்ல வந்து லல்லு பிரசாத் யாதவுடைய அந்த கட்சி வந்து வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்குதான். வந்து போன முறை அவங்க கிட்ட வந்து 80 something நினைக்கிறேன் அவங்க ஜெயிச்சது. இந்த முறை வந்து அப்படியே அது பாதியை விட கீழே வந்துருச்சு. ஆமா, அப்படின்னும் போது இது வந்து பெரிய மிராக்கல். அதாவது பீகார் முழுவதும் ஒரு எதிர்ப்பலை ஆளுங்கட்சி இருக்கும் பட்சத்தில் அங்கே மீண்டும் அவங்க வராங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா 10வது முறையாக இப்போ முதல்வராக போகிறாரு அப்படின்னும் போது அதில் அந்த தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னா அந்த 10,000 ரூபா. இந்த 10,000 ரூபா வந்து 75 லட்சம் பெண்களுக்கு அது ஏற்கனவே வந்து அந்த அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது தானே. இந்த 10,000 இல்ல அறிவிக்கப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வந்து 30,000 ஜனவரி மாதம் செலுத்துவதாக சொல்லியிருந்தார். பெண்கள் வங்கி கணக்கில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 30,000 நாங்கள் செலுத்துவதாக சொல்லியிருந்தார். தந்தவருக்கு வாக்களிப்பாரா போகிறவர்கள் வாக்களிப்பாரு, அதுதான் நான் சொல்ல வரேன். இவர் 30,000 சொன்னாரு, இவங்க வந்து 10,000 போட்டுட்டாங்க. அந்த பணம் கிடைத்ததும் அந்த வாக்காளர்களுடைய மனநிலை எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அதாவது உங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா அந்த எஸ்ஐஆருடைய குழப்படியில தான் வந்து பீகாருடைய தேர்தல் தோல்விக்கு காரணம். அப்புறம் வந்து இப்ப என்ன சொன்னீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த பெண்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் போய் சேர்ந்துருச்சு, அதுவும் வந்து தோல்விக்கு காரணம். நான் வந்து இதை மட்டுமே சொல்ல வரல. எஸ்ஐஆர் தான் 90% அந்த வெற்றிக்கு காரணம்ன்றது எஸ்ஐஆர் தான்.